ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெளியில் காஜு கத்லி வந்து நம்ம அதிக பைசா கொடுத்து வாங்க முடியலன்னா இதே மாதிரி வேர்க்கடலை வச்சு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். சுண்டலுக்கு ஊற போட்டிருந்த வேர்க்கடலையிலேருந்து கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து நல்லா தோல் உரிச்சிட்டு அதை மிக்சியில் முதல்ல தண்ணி விடாமல் பொடி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். அந்த 1 கப்பு சர்க்கரை எடுத்துனேன். கரெக்டாக 1 கப் வேர்க்கடலை எடுத்ததுனால 1 கப் சரிக்கு சரி ஜீனி எடுத்துருந்தால் சௌரியமாக இருக்கும். அப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பாகு, ஒரு கம்பி பாகு பதம் வர மாதிரி ஜீனி நல்லா கரைஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுது அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கிளறினேன். ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டு விடாமல் கிளறிண்டே இருந்தேன்னா அதில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். அதாவது ரொம்பவும் முருகி போயிடக்கூடாது. அப்புறம் அந்த சுருண்டை பதம் வந்தோடனே ஒரு பட்டர் ஷீட்டில் வந்து கொஞ்சம் நெய் தடவிந்து நம்ம கிளறி வச்ச அந்த விழுது வந்து அதில் போட்டு நல்லா கையால் உருட்டி சப்பாத்திகளால் தேய்ச்சி நல்லா மெல்லிசாக திரட்டிட்டு அப்புறம் நம்ம பீஸ் போட்டுடலாம். நம்ம காஜு கத்லி மாதிரியே இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு எசன்ஸ் மாத்திரம் நம்ம பாதாம் எசன்ஸ் சேர்த்தோம்னா இன்னும் சூப்பராக காஜு கத்லியோட டேஸ்ட் மாதிரியே வரும். இது வந்து நம்ம சொன்னால் தான் நம்ம வேர்க்கடலை பண்ணியிருக்கேன்னு தெரியும். இல்லாட்டி இது எல்லாருமே காஜு கத்லி மாதிரியே இருக்குன்னு நினைப்பேன். அது வந்து நமக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.